ஹலோ மக்களே, வெற்றி துளசி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வெற்றியும் துளசி எப்படியாவது சிவராமன் அப்பா எங்கேயாவது உயிரோட தான் இருப்பாங்க, அவங்கள எப்படியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனோட மொபைல் ஃபோனை சரியாக்கக்கூடிய கடைக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ஃபோனை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசியும் அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை மாதிரி தான் இருந்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடையில் உள்ளவங்களும் பார்க்குறதுக்கு இவங்கள மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கமா முருகன் துளசி வெட்டியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது முருகனோட கண்ணில் நம்ம சிவராமன் படுறாங்க. சிவராமன் அப்பா தான் இதா இருக்கும்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. முருகனோட சத்தம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படி நம்ம வெட்டி துளசிட்ட வந்து சொல்லிடுறாங்க, அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி துளசியும் தேடி போகும்போது முருகனும் அந்த துண்டை விலக்கி பார்க்குறாங்க. ஆனால் அது சிவராமனா இருக்க மாட்டேங்குது. சுற்றி நின்ன மகேஷன் இது என்னடா புது கதையாட்டு இருக்கு, சிவராமன் மாமாவா இல்லாமல் இருக்குதே, சிவராமன் மாமா எங்கே தான் இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக சிவராமன் நம்ம மகேஷ் கிட்ட மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கடத்துல சிவராமனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தன்னோட உயிரை கூட விட தயங்க மாட்டேன்னு சொன்ன வெற்றியும் மகேஷும் எதிராகவே நின்று மோதுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் செமையாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் வெற்றியும் துளசியும் ரொம்பவே நம்பிக்கையா சிவராமன் இங்கே தான் சுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வராங்க. அப்படியே அவங்க மொபைல் போனை சரி பண்ண கடைக்கு வந்து கேட்கும்போது அந்த ஆளும் இப்பதான் ஒருத்தங்க வந்து இந்த போனை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே துளசியும் போன்ல அந்த போட்டோவை காட்டுறாங்க. பார்க்க இவத மாதிரி தானே இருப்பாங்கன்னு கேட்கவும் அந்த ஆளு முகத்துல துண்டு போட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு சரியா தெரியல, ஆனா லைட்டா பாக்குறதுக்கு இந்த முகஜாட தான் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில உள்ளவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே துளசிக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்ம வெற்றியை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துட்டு அப்பா எப்படியும் உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி எந்த திசையில போறாங்கன்னு கேட்கவும் கடையில் உள்ள ஆளும் அந்த திசையை சொல்றாங்க. அதுபடியே நம்ம துளசியும் வெற்றியும் அவங்க பின்னாடியே போறதுக்கு பாக்குறாங்க. அப்பா எப்படியும் கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லிட்டு நம்பிக்கையா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகேஷும் ஒரு ரவுடி கும்பல்கிட்ட சிவராமன் இங்க தான் சுத்திட்டு இருப்பாங்க, இந்த ஆளுக்கு முகத்தை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சிருங்க, பிடிச்சி மடக்கி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசி வெற்றியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது முருகனும் ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. முருகனும் ஒரு ஃபேஸை பார்க்குறாங்க. யாரோ துண்டு போட்டு முகத்தை மூடிட்டு போற மாதிரி இருக்கே, பார்க்கறதுக்கு சிவராமன் அப்பா மாதிரியே தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்காத மாதிரி சிவராமன் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்படியே நம்ம துளசி கிட்ட வந்து நான் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே பின்தொடர்ந்து துளசியும் வெற்றி அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. முருகனும் அப்பா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியும் துளசி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. துளசி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அஞ்சலியும் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் அக்கா அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு இப்போ தான் தைரியம் வந்தது. கண்டிப்பாக அப்பா எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இருக்க இடம் தான் நமக்கு தெரியலை. எப்படி இருந்தாலும் நம்ம பற்றி எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குமே, அதுக்கப்புறமா எதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே பேசலை, என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் உன்னோட அப்பா மாட்டியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா குழம்பி போயிடுறாங்க. எது எப்படியோ இல்லை, துளசி எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டே இருக்காங்க. அஞ்சலி லக்ஷ்மி கிட்ட ஆறுதலா இருக்காங்க. நீ எதுக்குமே கவலைப்படாதாமா, அக்காவும் வெற்றி மாமாவும் கண்டிப்பா நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஒரு பக்கமாக லக்ஷ்மி அம்மாவும் நம்பிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் இது கண்டிப்பாக அப்பாவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போகும்போது முருகனும் அந்த இருட்டான ஏரியாவில் இது அப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த துண்டை அப்படியே விளக்கி பார்க்குறாங்க. ஆனால் அது சிவராமனா இல்லை, வேறொரு ஆளாக இருக்குது. என்னது இது வேறொருத்தங்களா இருக்காங்க, கண்டிப்பாக அப்பாவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்தோமே அப்படின்னு நினைக்கவும் நம்ம துளசிக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த வெற்றியும் சரி நீங்கள் எதுவுமே யோசிக்காதங்க மேடம், இது வேணான்னா உங்க அப்பாவை இல்லாம போகலாம், கண்டிப்பா மாமா எங்கேயோ உயிரோட தான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கு ஆதரவா வெற்றியும் இருந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷும் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா அந்த ரவுடி கும்பல்ல வச்சு சிவராமன் மாமாவை நான் கடத்திட்டேன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து லக்ஷ்மி அம்மாவை பார்க்க வராங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கும் பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிடுது, எதுக்கு இப்போ இவங்க வராங்கன்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலி லக்ஷ்மி அம்மா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அந்த டைமில் அந்த ஆட்களை வந்து நாங்கள் அன்னைக்கு தப்பாக சொல்லிட்டோம், இந்த ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது,
நாங்க தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லவும், லட்சுமி அம்மா அப்படியே குழம்பி போயிடுறாங்க. எதுக்கு இப்ப அந்த மாரிலாம் சொல்றீங்க? நீங்க தானே அன்னைக்கு பார்த்துட்டு இது சிவராமனா இருக்காது, ரிப்போர்ட் எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்னடான்னா மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா சிவராமன் இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு நம்பிக்கை குடுக்குறாங்க. இத கேட்டோனே லட்சுமி அம்மாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இது என்னடா புது கதையா இருக்கு. நம்ம சிவராமன் எப்படியும் உயிரோட இருப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி சொல்றாங்களேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த அஞ்சலி லட்சுமி அம்மா கிட்ட நீங்க எதுக்குமே வருத்தப்படாதங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம துளசி அக்கா இருக்கால்ல, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சுருவாங்க. இத நினைச்சு வருத்தப்படாதங்கம்மான்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவுக்கு ஆறுதலா சொல்றாங்க. அப்படியே துளசி கிட்ட நம்ம அஞ்சலி ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லவும், துளசி அவங்கள்ட்ட இது என்ன புதுசா இருக்கு? இதுல ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம சிவராமன் அப்பா எங்கேயோ இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் அவங்க சிவராமன் அப்பாவ பார்த்ததா சொல்றாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அப்பா ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா எதுக்கு நம்மள எதுவும் சந்திக்கலன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவராமன், மகேஷ் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே ஒரு இருட்டறையில சேர்ல கை, கால் எல்லாம் கட்டப்பட்டு முகத்திலயும் ஒரு துண்ட வச்சு மூடுன கையோட நம்ம சிவராமன் அப்படியே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. மகேஷ் அங்க "என்னம்மாம்மா என்கிட்ட கடைசியா மாட்டிட்டீங்களா? எவ்வளோ வேலைகள்லாம் பண்ணப்புறமா என்கிட்ட கடைசியா மாட்ட வேண்டிய சூழ்நிலையில உங்களுக்கு ஆயிட்டே. உங்கள்ட்ட தான் அன்னைக்கே சொன்னேனே என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு. இப்படியெல்லாம் நடக்கணும்னு என்ன உங்களுக்கு விதியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்கள மட்டும் இப்ப சும்மா விட்டேன்னா, அதுக்கப்புறமா என்ன பத்தின எல்லா உண்மையும் நீங்க உளறி கொட்டிருவீங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் முருகனோட அம்மாவ மறைச்சு வச்சதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும். நீங்க மட்டும் திருப்பி வந்தீங்கன்னா, கண்டிப்பா முருகன அவங்க அம்மா கூடயே சேர்த்து வச்சிருவீங்க. இதுவரைக்கும் நான் கட்டின கோட்டை எல்லாமே ஒரே நிமிஷத்துல அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிவராமனும் அதுக்கு எதிர்த்து பேசாம அப்படியே அமைதியா இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. மகேஷும் ஒரு பக்கமா இப்படி சிவராமனை அடைச்சு வச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் வெற்றியும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா சிவராமன் அப்பா இங்கே தான் இருப்பாங்க. அப்படி நினைச்சு ஒவ்வொரு இடமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முருகனும் ஒரு பக்கமா தேடிட்டே இருக்காங்க. நம்ம அஞ்சலி துளசி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் துளசி அதை நம்புற மாதிரி இல்ல. எப்படியாவது தன்னோட அப்பா உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு துளசியும் ஆர்வமா தேடிட்டே இருக்காங்க. மகேஷ் கிட்ட நம்ம சிவராமன் சரியா மாட்டிட்டாங்க. எப்படியாவது நம்ம மாமாவை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசி கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தேடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம வெற்றி மகேஷை நெருங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இங்கதான் மாமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த இடத்துக்கே வர போறாங்க. மகேஷும் நான் இனிமே உங்கள சும்மா விட்டேன்னா, அதுக்கப்புறமா நான் கெட்டுன கோட்டை எல்லாமே உங்களால அழிஞ்சிடும். இனிமேயும் உங்கள சும்மா விடுற மாதிரியே இல்ல. நீங்க மட்டும் வேற யாருக்கு கண்ணுல பட்டிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா என்ன நிலைமை ஆயிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் மாமாவ போட்டு தள்ளலாமான்னு ஒரு பக்கம் உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நீங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கண்ணுல நீங்க மாட்ட போறதில்ல. ஏன்னா, நீங்க தான் இந்த உலகத்த விட்டு இப்ப போக போறீங்களேன்னு சொல்லி சிவராமன போட்டு தள்ள பார்க்குறாங்க. அதே சமயத்துல வெற்றி மகேஷை எதிர்த்து நிக்கிற மாரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னே சொல்லலாம்.